ஹாய். ஒன்றும் இல்லைங்க. நம்ம புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸ் அவர் தற்குறி அப்படின்னு சொல்கிறீங்க. அது ரொம்ப அபத்தமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக காட்டமாக ஒரு சகுனித்தனமான ஒரு கட்டுரையை எழுதி ரொம்ப கோபப்பட்டிருக்காரு. அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்ட அந்த தற்குறி அப்படின்னு அழைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் யார், என்ன, அவருடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த தற்குறி அப்படின்னு கூப்பிட்றதுல எனக்குமே உடன்பாடு எப்போவுமே கிடையாது. நான் ஆரம்பம் முதலே குறிப்பாக அந்த 2 வருடமாக விஜய் ரசிகர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள், அந்த முட்டாள்தனமான விஷயங்கள், இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது சொல்லப்போனால் அவங்க உதாரணத்துக்கு இப்போ எத்தனையோ கட்சிகள் இருக்கும். இப்போ உங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த தலைவரையோ அந்த கட்சியை பற்றி விமர்சித்தோம் அப்படின்னா அவங்க பர்சனலாக தாக்க ஆரம்பிச்சிருவாங்க, பர்சனலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் அது தற்குறித்தனம் கிடையாது. அது தற்குறின்னு சொல்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா, தற்குறி அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். நான் படித்த வகையில் தற்குறி அப்படின்னா அந்த காலத்தில் ஒப்பந்தங்கள்லாம் ஓலைச்சுவடியில் போட்டிருக்காங்க. அதில் கையெழுத்திட தெரியாதவங்க கீழே ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி கிழிச்சிருக்கிறாங்க, கீறி இருக்கிறாங்க. அந்த கீறல் தான் தற்குறி. அப்படின்னா தற்குறி அப்படின்னா அந்த காலத்தில் எழுத படிக்க தெரியாத நபர்கள் தான் தற்குறி அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும். அப்போ இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த தற்குறிகள் ஏதாவது வண்டியில் போய் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் அடிபட்டு செத்ததாகவோ, யாருக்காவது ஓட்டு போடலைன்னா குடும்பத்தையே விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னதாகவோ, மே 4 ரிசல்ட் ஒழுங்காக வரலைன்னா என் குழந்தை குட்டி எல்லாரையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னதாகவோ, என்னைய அடுக்கிறாங்க உடுக்கிறாங்க சம்மந்தம் இல்லாமல் சொன்னதாகவோ, என் குழந்தையே செத்தாலும் பரவாயில்ல நான் அவரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னதாகவோ எந்த வரலாற்று ஆய்வுகளும் இல்லை. அப்போ தற்குறி அப்படின்னு இவங்களை சொல்கிறது அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த தற்குறி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இவங்களை அழைக்கிறது மிகப்பெரிய அபத்தம். ஏன்னா இவங்க படிச்சிருக்கலாம், கல்வி அறிவு இருக்கலாம், எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லை, அந்த எழுத படிக்க தெரியல, அவ்வளவு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய